ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் இன்னைக்கு சொன்னேன்ல அந்த லீச்சஸ் ஆப்குள்ளே போய் கேம் விளையாட போகிறோம். செஸ் விளையாட போகிறோம். ஆப்பனண்ட் கூட விளையாட போகிறேன். அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஒரு புது வியூவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அட் த எண்டில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு எது புரியலன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ போய் விளையாடலாம். நான் வந்து பிளிட்ஸே விளையாடுறேன். நான் அதை சொல்ல மாட்டேன். இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, 1+0, 2+1, 3+0 அப்படி இருக்குல்ல, அது வந்து புல்லட் சீக்கிரமாக விளையாடுறது. சென்டரில் இருக்குல்ல 3+2, 5+0, 5+3 அது வந்து பிளிட்ஸு. 10+0, 10+5, 15+10 அதெல்லாம் ரேப்பிட். கீழே இருக்கிறது வந்து கஷ்டம். இப்போ நம்ம வந்து பிளிட்ஸில் 5+0வே விளையாடலாம். என்னோடய ஆப்பனண்ட் உண்மையாலுமே எனக்கு யாருன்னு தெரியாது. மூவ் பண்ணிட்டான். இப்போ நானும் மூவ் பண்ணுறேன். ஃபார்மும் மேட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மேட் பண்ண போகிறோம். அது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. பரவாயில்ல, என் ஆப்பனண்ட் கொஞ்சம் நல்ல பிளேயராக தான் இருக்கார். தோத்துடுவேனான்னு பயமாக இருக்குது கைஸ். நான் தோற்க மாட்டேன். நான் நான் ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்டேன். அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை கைஸ். என்ன மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஜிக்காக தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன். ஸோ தட் நம்ம இதை இங்கே வைப்போம் கைஸ். பிஷப் do anything. ஸோ இப்போ நான் வந்து இதை இங்கே வச்சா சேஃப்டின்னு தான் நினைக்கிறேன். இதை தூக்கி இங்கே வைக்கிறேன். அடுத்து நம்மளோட மூவ் வந்து கேஸ்லிங் பண்ண போகிறோம். வெட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து நான் வந்து பிஷப் E5 வைக்க போகிறேன். E5. ஷிட் காய்ஸ், குயினை ஃப்ரீயாக விட்டுட்டேன். பிஷப் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் குயினை வச்சுருக்கணும். போச்சு போ, முடிச்சு விட்டிங்க போ. ஆக்சுவலி அது எனக்கு வந்து ஃப்ரீ பீஸ் காய்ஸ், மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப இதுக்கு மேலே நீங்கள் கேஷ்லேயும் பண்ண முடியாதா? இறங்கிரும். முடிச்சுட்டிங்கப்பா. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஒரு பிண்டு பீஸ் வைக்க போகிறோம். ரூக் F1. ஃபஸ்ட்டு ரூக்கும் ப்ரொடெக்ஷனில் இருக்குது, குயின் அட்டாக்ல இருக்குது. அப்படி குயின் எடுத்தால் நம்ம நைட் எடுத்துடலாம் கைஸ். நைட் என்னமோ 3 சம்திங் வெட்ட தான் போகிறேன், வேறு வழி இல்லை. வெட்டிட்டேன். அங்கே வச்சு மேட்டுன்னு நினச்சாங்கன்னா அது தப்பு. என்ன நான் பிஷப்பை வச்சு வெட்டிடுவேன். மேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். சாரி கைஸ், தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன். குயின் லாக் ஆகலை. எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமாக லாக் ஆக வச்சிடணும். அதுக்கு ஏதாவது ஒரே ஒரு வழியை பண்ணிட்டா முடிஞ்சு.
guys. இதாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்காதா எனக்குன்னு பார்த்தோம். எங்கே வச்சா மேட் ப்ளஸ் பீஸா இல்லையா? இல்லை. அவ்வளோ அது தூக்கி இதை வச்சு வெட்டுவோமா வேணாமா? தேவையில்லாத வேற மாதிரி தோணுது. அவ்வளோதான். இப்போது இது வந்து பீஸ் ப்ளஸ் பீஸ். இது பேர் வந்து டபுள் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது பின்டு பீஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வச்சு இதை வெட்ட போகிறேன். வெட்டிட்டேன். இதுக்கு போல் நான் வேறு மூவ் கூட பண்ணியிருக்கலாம். அதை வெட்டாமல் இருந்தால் சரிதான். பின்ட்டு பீஸ் பண்ணிடலாமோ காய்ஸ். கொஞ்சம் இது என்ன சைடில் என்னமோ வருது காய்ஸ். மாட கடை my dear opponent, can you please move? அவனோட ஐடி பேரை மட்டும் பாருங்களேன், இபாப் பிலி கிலி. அவ்வளோதான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிண்டு பீஸ். இப்போ நான் இதை இங்கே வச்சுட்டேன். அவங்களால ரூக் வச்சு ரூக்கையும் அடிக்க முடியாது, என்னோடய பிஷப்பையும் அடிக்க முடியாது. அதை எடுத்தோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சிடுவேன். அடுத்து அவங்க கண்டிப்பாக என் ரூக்கு அட்டாக் பண்ண பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆனால் வாய்ப்பில்லை. Nice. It smells nice. முடிச்சுட்டிங்களா? அவ்வளோதான் காய்ஸ். இப்போ ஏதாச்சும் இதை வெட்டிடுவோம். சூப்பர். நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுதான் ஏதாச்சும் இதுவே சுத்தமாக மேட்டே ஆகிடாது. ஸோ இதை வச்சு இதை வெட்டுவோம். ஐயோ கைஸ் கைஸ் கைஸ், நான் தேவையில்லாம ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்டேன். ஸோ தட் அது நான் டச் பண்ணது வேறு, ஆனால் கிளிக் பண்ணது வேறு ஆகிடுச்சு. ஸோ தட் நான் ரிசைன் பண்ண போகிறேன். சாரி ஃபார் திஸ் ரிசைன். நான் ரீமேட்ச் கேட்க போகிறேன். ரீமேட்ச்க்கு இதை ஒத்துக்கிட்டான். நான் வந்து ஆக்சுவலி குயினை வச்சு தான் கைஸ் அடிக்கணும்னு நினச்சேன். பிஷப் கிளிக் ஆகிடுச்சு. இந்த தடவை நான் அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணவே மாட்டேன். ஆனால் நான் கிளிக் பண்ணது குயினை தான் கைஸ், எப்படின்னே தெரில. தேவையில்லாத ஃப்ரீ பீஸை கொடுத்துட்டேன். Wow, it's a nice attack. அப்படி பார்க்குற விஷயம். இப்போ நம்ம ரூக்கு அட்டாக் பண்ண போகிறோம். இந்த அட்டாக் சரியாக நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது guys, because there is one big mistake. அங்கே விட்டால் நான் இதை வச்சு இதை வெட்ட முடியாது. அதனால் நான் ஒரு ஃப்ரீ பீஸ் கொடுக்க வேணாம். இதை தூக்கி இங்கே வச்சா நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். அவ்வளோதான். இட்ஸ் நைஸ், ஸ்மெல்ஸ் நைஸ். வெட்டுனா நான் வந்து அதை வச்சு திருப்பி அந்த பானை வெட்டி டபுள் அட்டாக் பண்ணிடுவேன் கைஸ். இல்லைன்னா அது வந்து டபுள் அட்டாக் தான். இது டபுள் அட்டாக் தான். அவனால் டபுள் அட்டாக் தடுக்கவே முடியாது என்னோட ஆப்போனண்ட்டால்.
He is working nice. But he is trying to give me a double attack. I will solve it easily. அது குயினாக மாறிடுச்சு. அடுத்தவங்க நம்ம அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் கைஸ். இந்த டபுள் அட்டாக்கை நம்ம இது போனால் கூட போகட்டும். கேப்சர் பண்ணால் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான் கைஸ், செக்மேட் பண்ணிட்டேன். நான் தான் செக்மேட் பண்ணேன். பாருங்கள், செக்மேட், ஒயிட் இஸ் விக்டோரியஸ். அவ்வளோதான். நியூ ஆப்பனன்ட் கொடுக்குறேன். இப்போ புது ஆப்பனன்ட் எனக்கு வந்துருமா? சரி, போதும் செஸ் விளையாண்டது. இன்றைக்கி மேட்சை இதோட முடிச்சுக்கலாம். கைஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரும்.